எல்லாம் அல்ல பரம்பொருளின் கருணையினால் இன்றைக்கு அடியவர்கள் அம்மா எனக்கு மனமே அடங்கலை, எல்லாருக்கும் மனம் அடங்கி எல்லோரும் உட்காந்து அங்கங்கே உட்காந்து தவச்சாலை முழுசு நிரம்பி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரியும் மீதி பேருக்கு மனம் அடங்கலைங்க மாதிரியும் என்கிட்ட கேட்குறாங்க. அம்மா எனக்கு மனமே அடங்கல். மனம் அடங்குச்சுன்னா எதுக்கு அருணகிரிநாதர் பாடுறாரு, அரை நிமிடம் நேரம் மட்டிலும் ஆகுதுன்னு கண்மூடி ஓர் பொழுது மௌனமாக இருக்க வென்றால்னு எதுக்கு தாய்மான சுவாமிகள் பாடுறாங்க. மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தில் இருக்கவோ வகையறியேன் அப்படின்னு எதுக்கு வள்ளல் பெருமானார் பாடுறாரு. எல்லாருக்கும் மனம் அடங்கியா போச்சு. நம்மளுடைய முயற்சி என்ன? அவங்கெல்லாம் இறைவன்கிட்ட தங்களை ஒப்பு கொடுத்து சரணாகதி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எங்களுக்கு ஏதேனும் ஒரு முத்திரை சொல்லுங்கள், எங்களுக்கு ஏதேனும் ஒரு மந்திரம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் முத்திரை மந்திரங்கள் இவைகளை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க குழந்தைங்களா. நம்ம உடலும் மனதும் உயிரும் எதோடு பின்னப்பட்டிருக்குன்னா பஞ்சபூதங்களோடு பின்னப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்களுடைய ஏற்றதாழ்விற்கு ஏற்ற மாதிரி அவைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் மனது உணர்வு இவைகளில் நம்ம நிறைய வித்தியாசம் பார்க்க முடியும். அப்போ இப்போ ஒன்று பேச அப்போ ஒன்று பேச அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வாயெல்லாம் புரட்டி பேச அப்படின்னு வேற சொல்லுவாங்க. நம்மளுடைய மனநிலை உடல்நிலை உயிர்நிலை இவைகள் எங்கே தேங்கி கிடக்குதோ, யாரோடு கூட்டணி வச்சுக்கிடுதோ அது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கூட்டணி ரொம்ப முக்கியம் குழந்தைங்களா. அரசியலில் மட்டும் கூட்டணின்னு நினைக்காதீங்க. அரசியலில் கூட்டணிங்கும்போது இந்திரா காந்தி அம்மாவை பலதரமாக விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சுக்கும்போது அரசியலில் இது சகஜம் அப்படிங்கிறாங்க. இது அரசியலில் மட்டுமில்லை, நம்மளுடைய வாழ்வியல்லையும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்போ யாரோட கூட்டி இன்றைக்கி பார்த்தா வெங்காய குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளைக்கு பார்த்தா வெங்காய குழம்பே பிடிக்கல. அப்போ என்ன? நம்மளுடைய மனம் உடல் உயிர் உணர்வு இவைகள் பஞ்சபூதங்களோடு வேரி ஆகும்போது அவைகள் நம்மளுடைய உணர்வு அலைகளில் நின்று வேரி ஆகுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ பஞ்சபூதங்களை நம்ம மனதை அசைக்கக்கூடிய எதையும் நாம் சரி பண்ணணும்னா நமக்கு அசங்காத அதை கலங்காத சித்தத்திடத்தில் புனையனை யான் கடந்தேன் அப்படிம்பார் அருணகிரிநாதன். எப்படி? கலங்காத சித்தத்திடத்தில் புனையனை யான் கடந்தேன், மாலயன் வாழ்வு பெரினும் வேண்டேன். மணிவாசக பெருங்கை சொல். என்னென்ன மாயை கொண்டு என் முன்னால் கொண்டு நிறுத்துவியா? மாலயன் வாழ்வு பெரினும் வேண்டேன். அப்புறம் எனக்கு நீ தான் வேணும். அந்த உறுதிப்பாடு அந்த அடியவர்களுக்கு இருந்தது. ஏன் இருந்தது? அவர்கள் பஞ்சபூதங்களை தனக்குள் வசியம் பண்ணி கொண்டார்கள். பஞ்சபூதங்கள் அவர்கள் முன்னால் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு. அதனால் அவங்க அவ்வளவு கலங்காத சித்தத்திடத்தில் புனையனை யான் கடந்தேன். எனக்கு அந்த புனைனா தெப்பம், எனக்கு பெரிய நீரோட்டத்தில் மிதந்துக்கிட்டு இருந்தேன். இறைவன் எனக்கு கலங்காத சித்தத்திடத்தை கொடுத்தான். அப்படி ஒரு கலங்காத சித்தத்திடம் நமக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வரக்கூடிய இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஐயாத்தோ அப்படின்னு துப்பிடுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாயு முத்திரை. அந்த முத்திரை பாருங்கள். இப்போ இது காற்று, பிராணன்னா காற்று. இங்கே பாருங்கள், இந்த விரல் தான் காற்று. அப்போதே பார்த்துருக்கீங்க. இது காற்று, இது ஆகாயம், இது நிலம், இது நீர், இது அக்கினி. பஞ்சபூதங்கள்ங்க இதுதான் சின்முத்திரை அப்படிங்கக்கூடியது. சின்முத்திரையும் கூட நம்ம அந்த 2 நுனியும் தொட்டுக்கிட்டு இருந்து செய்தோமா அப்படிங்கிறத ஒரு கவனம் வைக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சில் அப்படி ஒரு ஹோல் ஏற்படுற மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஹோல் ஏற்படுதா? 2வது 3வது இந்த விரலுடைய கடைசி லாஸ்ட்டில் மையப்புள்ளி அதில் நீங்கள் வைக்கிறீங்க. இந்த மையப்புள்ளியில் இதை வைக்கிறீங்க. வச்சுக்கிட்டிங்களா? இந்த மையம் உங்கள் விரல் இருக்கணும். பார்க்கறதுக்கு லகுவாக இருக்கும், நம்ம இதை செய்த மாதிரி இருக்கும். இதை செய்யும்போது உங்கள் மனம் அடங்கவில்லை என்றால் நீங்கள் இதை சரியாக செய்யவில்லை என்ற அர்த்தம். இதை செய்யும்போது எனக்கு இந்த காரியம் நடக்கலாமான்னா அப்போ நீங்கள் இந்த மையப்புள்ளியை விட்டு எங்கேயோ ஒரு ஓரத்திற்கு நீங்கள் தவிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த விரலில் இதான் மையம். அந்த மையத்தில் அப்படி கை வைக்கிறீங்க. கை வச்சுட்டு இதை இந்த காற்று ஓட்டம்தான் நமக்கு மன ஓட்டத்திற்கு காரணம். இப்போ காற்றோட்டம்தான் நம்ம மன ஓட்டத்திற்கான காரணம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை வச்சுட்டு இந்த விரலை கொண்டு அடக்கும்போது இங்கே பாருங்கள்,
இதில் வந்து ஹோல் இருக்கக்கூடாது. கையை விட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ள ஹோல் இருக்கக்கூடாது. இது எவ்வளவு டைட்டாக வைக்கணுமோ அவ்வளோ டைட்டாக வைங்க. இங்கே பாருங்கள், இது உள்ள ஹோல் இருக்கக்கூடாதா? இங்கே பாருங்கள், இது உள்ள ஹோல் இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ இதை இந்த மையத்தில் இதை வச்சுட்டு இதை வந்து எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணுங்கள். ஆமாம் எனக்கு வலிக்குமா? வலிக்கும். அப்படின்னா தான் சரியாக செய்தீங்கன்னு அர்த்தம். ஆமாம் எனக்கு வலிக்கு அப்படின்னீங்கன்னா வலிக்கும், அப்போ தான் சரியாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். வச்சுட்டு இந்த 3 விரல் நீங்கள் வந்து நிமித்தி வைக்கிறீங்க. இந்த 3 விரல் நிமித்தி வைக்கிறீங்க. இதில் ஹோல் இல்லாமல் எவ்வளவு நெருக்கமாக அழுத்த முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக அழுத்துங்க. அழுத்திட்டிங்களா? எப்போதும் முத்திரை செய்யும்போது கையை வந்து வானத்தை நோக்கி நம்மளுடைய கை இருக்கணும். உள்ளங்கை வந்து வானத்தை நோக்கி இருக்கணும். அதை வச்சுக்கோங்க. நம்ம மூட்டு காலுக்கு உள்ளார நம்ம இதை வச்சுக்கணும். சரியா? இப்போது நம்மளுடைய மன ஓட்டத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. திருமூலர் திருமந்திரம். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ மனம் அசையும் போது வாயு அசையுது, பிராண இயக்கம். பிராண இயக்கம் அசையும் போது மனம் அசையுது. இரண்டையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் இதுக்கு உண்டு. இதன் மூலமாக என்னம்மா லாபம் அப்படின்னா, இந்த 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 முத்திரையை மட்டும் வைத்துக்கொண்டே நாம் அந்த உலகத்தை அடக்கி ஆளலாம் குழந்தைங்களா. இந்த முத்திரையை மட்டும் வைத்துக்கொண்டே. அப்போ இதில் என்ன லாபம்னு நான் என்னன்னு சொல்ல முடியும்? சரியா? பாருங்கள், இது வாயு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையும் வாயு முத்திரைலாம் வாயுவை சமனப்படுத்தும் முத்திரை. அதாவது சில பேர் ஏப்பமாக விடுவாங்க. சில பேருக்கு எங்கே அழுத்தம் கொடுத்தானாலும் ஏப்பம் வந்துடும் உடம்புல. எங்கிட்ட பேஷண்ட்லாம் நிறைய அப்படி வருவாங்க. எங்கே அழுத்தம் கொடுத்தானாலும் ஏப்பம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ சின்ன அழுத்தம் ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஏப்பம் போடுறாங்கன்னா வாயு அங்கே சமாதானமாக இல்லைன்னு. வாயுவை சமனப்படுத்துவது இந்த முத்திரை. இது சின்முத்திரை தான். இது இங்கே பாருங்கள், இது இப்போ வாயுவை கட்டுப்படுத்தும் முத்திரை. இந்த முத்திரை வந்து வாயுவை கட்டுப்படுத்தும் முத்திரை. அப்போ இதை இப்படி அமுக்கிக்கிட்டிங்களா? இடைவெளி இல்லாமல் அமுக்கிக்கிட்டிங்களா? இப்போ இதை இப்படி வச்சுட்டிங்களா? இதை சரியாக 20 நிமிட நேரம் செய்யணும். கை வலிச்சானாலும் நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது பஞ்சபூதங்களுடைய இயக்கமே உங்களுக்கு உங்கள் கைவசமாகும். இதை செஞ்சு முடித்த கையோடு நீங்கள் அடுத்த முத்திரை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது பேர் நீர் முத்திரைன்னு பேர். இந்த நீர் முத்திரை தான் சர்க்கரை நோய்க்கும் ஒரு முத்திரை. சர்க்கரை நோய்க்கு கமன முத்திரை இதெல்லாம் நம்ம நிறைய பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிராண முத்திரையோடு செய்யக்கூடிய இது 20 நிமிடம் செஞ்சால் இது 10 நிமிடம் செய்யணும் கட்டாயம். இந்த முத்திரையே தனியாக நீங்கள் 20 நிமிடம் செய்யலாம், நீர் முத்திரையை. ஆனால் வீசிங் ப்ராப்ளம், கபக்கட்டு இருக்கிறவங்க வந்து மழை நேரத்தில் ரொம்ப செய்ய வேண்டாம். 10 நிமிடம் 5 நிமிடம் செஞ்சால் போதும். மீதி நேரத்தில் 20 நிமிடம் செய்யலாம். ஏம்மா காலையில் இதுக்கு 20 நிமிஷம், இதுக்கு 20 நிமிஷம், 40 நிமிஷமா, சாயங்காலம் 40 நிமிஷமா? நெட்வொர்க்கில் எவ்வளோ நேரத்தை வம்பாக்குதோம். வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு எத்தனையோ மணிக்கணக்கில் அதில் போய் உட்காந்து விளையாட ஆரம்பித்தா, ஒருத்தர் ரம்மி விளையாட என்கிட்ட வாங்க, என்னையா சூதாட்டத்தெல்லாம் மறந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒன்று பார்ப்போம். ஒரு விளையாட்டு போக்கில் ஒரு நியூஸ், நம்ம டிவி பார்க்க மாட்டோம், ஒரு நியூஸை பார்ப்போம்னா நீ ரம்மி வாட என்கிட்ட வா. அதில் நான் பொம்பளையெல்லாம் ஆட்டம். பொம்பளைங்களுக்கு ரம்மி ஒரு ஆட்டமா? சரி, அது அவங்களுடைய சித்தம், நமக்கு தெரியல, சொல்கிறேன் பேச்சுக்கு. அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தை தொலைச்சிட்டு நாம் திரும்ப வந்து அந்த கூட்டத்தில் அந்த மையத்தில் அகப்பட்டு கொண்டோம். இப்போ நாம் சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யுவர் கேரக்டர். இது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. சார்ந்ததன் வண்ணம் தன்மை அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய சித்தாந்த சைவம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. நம்ம எங்கே எத்தனை பேர் என்ன மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கூட தானே நம்ம பயணிக்கிறோம். அப்போ அவங்களுடைய வீச்சும் வீரியமும் நம்மகிட்ட வந்து சேரும். அப்போ அந்த இடத்துல நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நாமும் அந்த கர்மாவுக்கு பாத்தியப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதுலேருந்து எங்களுக்கு விடுதலையே கிடையாது. அந்த விடுதலை தான் நம்மளுடைய சித்த வைத்தியத்திலையும் நம்மளுடைய திருமூலர் திருமந்திரத்திலையும் இந்த முத்திரைகள் பற்றிய ஒரு பயிற்சியை அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இந்த பயிற்சிக்கு
இந்த பிராண முத்திரை பண்ணி 20 நிமிட நேரம் பண்ண பிறகு நீர் முத்திரை. இந்த நீர் முத்திரை சுகருக்கான முத்திரையும் இந்த முத்திரை தான். சுகர் பேஷண்ட்டு கட்டாயம் இந்த 3 விரலை இப்படி வைக்க முடியாது கண்ணு. சுகருக்கு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாலையும் இது வைக்க முடியாது. அது இப்படி நெளிஞ்சிக்கிட்டு போகும், இப்படி நெளிஞ்சிக்கிட்டு போகும், இப்படி நெளிஞ்சிக்கிட்டு போகும். வருமுன் காப்போம் அப்படின்னு நீங்கள் வருவதற்கு முன்னால் காத்து கொள்வதற்கு தான் நம்ம கையிலே நம்ம வாழ்க்கை இருக்குது. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த நீர் முத்திரை இந்த அளவுக்கு வச்சுட்டு இதையும் மேல் நோக்கி இப்படி வச்சு செய்யணும் குழந்தைங்களா. சரியா? இது அந்த முத்திரையை செஞ்சுட்டு இந்த முத்திரையை செய்யும்போது நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய எந்த டாக்ஸின்ஸும், அதாவது கழிவுகள் அனைத்தும் நமக்கு வெளியாகும். அப்போது இது முதல்ல ஒரு முத்திரையை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ 2 முத்திரைகளையும் ஒரு பதிவாக போட்டுக்கிறேன். நீர் முத்திரையையும் இவை 2ஐயும் நீங்கள் கம்பைன் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு என்னல் நோயெல்லாம் குணமாகும்னு நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப வயர் எரியுதுமா, எனக்கு ஜெனிட்டல் எரியுது, இப்போ திரும்புத இடமெல்லாம் எனக்கு அது என்ன சொல்கிறாங்க, யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூடிஐ திரும்புத இடமெல்லாம் யூடிஐ அது ஒரு ஃபேஷன் மாதிரி. என்னமோ நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த மாதிரி நான் போய் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து நான் பிஹெச்டி வாங்கியிருக்கிறேன், இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து நான் அதில் அது வாங்கியிருக்கேன், ஏதோ ஆய்வு பண்ணி நமக்கு இது பண்ண மாதிரி எனக்கு இது இருக்குது அது இருக்குது. அந்த பேரே நமக்கு முத்திரை எதுவுமே வேண்டாம். நமக்கு ஒரு எரிச்சல் இருக்குது, அந்த எரிச்சல் அடங்குவதற்கு இந்த நீர் முத்திரை பயன்படும். நம்மகிட்ட நீர் எந்த இடத்துல எரிச்சல் இருந்தாலும், கண்ணில் இருக்கலாம், வாயில் இருக்கலாம், வயிற்றில் இருக்கலாம், நெஞ்சில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் இந்த எரிச்சல் அடங்கும். அப்போ நீங்கள் பிராணன் முத்திரையோடு இந்த வாயு முத்திரையை, வாயுவை சமனப்படுத்தக்கூடிய அந்த முத்திரையோடு நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சு வந்தீங்கன்னா இந்த 2ம் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா கேஸ்ட்ரிட்டிஸ் எங்கே திரும்பினாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்தா இதை நீங்கள் போட்டுக்கோங்க, விருந்துக்கு போகிறீங்களா இதை போட்டுக்கோங்க, ஏதோ பெரிய ஆனமன் நமக்கு கொடுக்காத மாதிரி, நகைகள்லாம் நீங்கள் மாட்டிட்டு விருந்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் எங்கே சாப்பிட போகிறீங்களா இதை வச்சுக்கோங்க, அங்கே போகிறீங்களா இதை வச்சுக்கோங்க, இங்கே போகிறீங்களா இதை வச்சுக்கோங்கன்னு நமக்கு மருந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம கையிலே நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் வயிறு எரியுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த முத்திரையை இது 2ஐயும் செஞ்சு வாங்க, சூப்பராக வயிற்றெரிச்சல் போயிடும். இதில் இன்னொரு கதையும் உண்டு. நம்மளுடைய வயிற்றெரிச்சல் எதனால் நமக்கு வயிறு எரியுது, நமக்கு எதனால் ஜெனிட்டல் எரியுது, மூலாதாரத்தில் எதுக்கு எரியுது, எனக்கு எதனால் தொண்டையில் எரிச்சல் வருது அப்படின்னு கேட்டால், நாம் எப்போதோ யாருக்கோ ஏதோ ஒரு வகையில் எரிச்சலை உண்டு பண்ணி உள்ளோம். அந்த கர்மாவினுடைய குரோமோசோம்கள் டையப்பாகி இந்த பிறவியில் நம்மளை தொடர்கின்றதுங்கக்கூடிய சூட்சுமத்தை வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நாம் எந்த அளவுக்கு நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால் மந்திரம்னா கட்டாயம் நீங்கள் சரணடைந்து என்னுடைய கர்மா இப்படி இருக்குது எனக்கு தெரியுது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிவாரணம் கேளுங்க. கட்டாயம் இறைவன் கருணையே வடிவானவன். நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்மாவுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே இல்லை. இது தீர்க்க முடியாததும் இல்லை. நாம் சரணடையவில்லைங்க தான் நமக்கு பிரச்சனையை தவிர, நாம் அவனை கேட்டு பரிகாரம் செய்யலைங்க தான் பிரச்சனையை தவிர, இதுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாமே நம்ம தான் பொறுப்பு, முழு பொறுப்பு நம்ம தான். அதனால் நீங்கள் மிக தெளிவாக ஒரு தீபம் ஏற்றி, நான் இவ்வளவு எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது, நான் இதுலேருந்து வெளிவரணும், இதுக்கு நான் என்ன பண்ணினால் வெளியே வர முடியும் அப்படின்னு இந்த குபேர முத்திரையை செய்யுங்க. இந்த வாயு முத்திரை, அந்த வாயு முத்திரையை அது எப்படி அதை செய்யுங்க. நீர் முத்திரை செய்யுங்க. இவை 3மே உங்களுக்கு எங்கே கொண்டு எந்த இடத்துல கொண்டு வைக்கணும்னு சொல்ல முடியாத அளவிற்கு உங்களை கொண்டு நிலை நிறுத்திடும். இப்போதைக்கு இந்த முத்திரையோடு நம்ம நிறைவு பண்ணுவோம். ஏதேனும் சந்தேகம்னா நீங்கள் கேளுங்க. திருவருள் கூட்டி வைக்க அடுத்த முத்திரையை அடுத்த நாளைக்கு பார்க்கலாம்.